மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். அவரைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளராக முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் 26ஆம் தேதி திமுகவில் இணையப் போவதாக அறிவித்துள்ளார். தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் பயணித்து வந்த நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் இறங்கியும் இந்த கழகத்தின் நலன் கருதியும் பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து கழகத்தை வலுவோடு பொலிவோடு நடத்துவார், எங்களை எல்லாம் இணைத்து கட்சியை வலுப்படுத்துவார், கட்சியில் இணைத்து கொண்டு செயல்படுவார் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவர்களும் அவர்களோடு நாங்களும் பயணித்து வந்தோம். இந்த நிலையில் கடந்த 23/12/25 ஆண்டு ஒன்று கூடி கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை இணைத்து கொள்ளாத பட்சத்தில் என்ன முடிவெடுக்கலாம் என்ற ஆலோசனையை கழக ஒருங்கிணைப்பாளர் திரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்களிடம் கருத்து கேட்டிருந்தார். நாங்கள் எல்லாம் அவரவர்கள் கருத்து கூறியிருந்த நிலையில் திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் எந்த முடிவையும் எங்களுக்கு தெரிவிக்காமலும் மீண்டும் தேர்தல் தேதி நெருங்கிவிட்டது, கூட்டணிகள் முடிந்துவிட்டது, டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஆர் வைத்திலிங்கம் திருமதி சசிகலா அவர்களை கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று இறுதியாக அவர் அறிவித்ததன் அடிப்படையில் மீண்டும் மௌனத்தை காத்து தாமதத்தையும் தடுமாற்றத்தையும் நாங்கள் ஐயா அவர்களிடம் தெரிந்து கொண்டதின் அடிப்படையில் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவிடம் அழைத்து சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளராக, குன்னம் சட்டமன்ற வேட்பாளராக, குன்னம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகுகின்ற வாய்ப்பை இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவிடம் பெற்றுத்தந்த திரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் எங்களை அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதாக எங்களிடம் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அவர் இன்று காலை தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னிலையில் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டார். 26/1/2026 அன்று தஞ்சையில் நடக்கின்ற நிகழ்வில் நாங்களும் திரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம்.